viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம loaf panல one pan rainbow cake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு 110 கிராம் பட்டர் எடுத்துர்க்கேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1/4 கப் சீனி, 2 டேபிள்ஸ்பூன் vanilla essence, 3 முட்டை, 1/4 கப் மைதா, அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் தயிர், 1/4 கப் பால், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட், ப்ளூ, பர்பிள் இந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பால் தயிர் யூஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும், அதனால தான் அது ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். தயிர் இல்லைன்னா நீங்கள் அன்ஸ்வீட்டன் யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். பட்டரை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டரை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட எண்ணெயையும் சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் இல்லை, ஒரு 2 செகண்ட்க்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பட்டரையும் பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பவுடர் பண்ண சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் சீனி யூஸ் பண்ணும்போது அதை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த கேக் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பீட் பண்ணதும் அடுத்த முட்டை ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 முட்டையும் ஆட் பண்ணி தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ முதல்ல வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து பீட் பண்ணுறோம். இன்னும் கர்டும் மில்க்கும் மட்டும் இருக்குது. அடுத்ததாக தயிரை ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் இல்லை, கொஞ்சம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தயிரை ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாலை ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல மைதா சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணதால் உப்பு ஆட் பண்ணலை. நீங்கள் நார்மல் பட்டர் யூஸ் பண்ணால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது இதை செப்பரேட் பண்ணி கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு முதல்ல ப்ளூ கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெட்டாக இல்லாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பிங்க் கலர் ஷேப்புக்கு தான் எடுக்கிறேன். அடுத்ததாக பர்பிள் கலருக்காக ரெட் கலர், ப்ளூ கலர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கேக் பேக் பண்ணுற பேனுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பர்பிள் கலரையும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக 2 தடவை இந்த மாதிரி டப் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல 10 நிமிஷத்துக்கு 180 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 180 செல்சியஸ் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன்லேருந்து எடுத்துருக்கேன். கேக் நல்லா பேக் ஆகியிருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி டூத் பிக் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எந்த பீசஸும் ஒட்டாமல் இருந்தால் கேக் பேக் ஆகியாச்சு. ஸோ அடுத்தது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது கேக், நல்ல மாய்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ நம்மளோட 1 pan ரெயின்போ கேக் ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை சர்வ் பண்ணிக்கலாம்.